வணக்கம். இது உங்கள் புதுவை தமிழ் சேனல். சைலண்ட் வேலி தேசிய பூங்கா. இந்த பேரே எல்லாத்தையும் சொல்லுதுன்னு சொல்லலாம். இது ஒரு சத்தமே இல்லாத அமைதியான அழகான பூங்கா. இங்கே பறவைகளின் கீச்சுகளும் இயற்கையின் இனிமையான ஒலிகளையும் தவிர வேறு எந்த சத்தமுமே உங்களை தொந்தரவு செய்யாது. நம் காதுகளுக்கு இனிமையான இசையாக இருக்கும் இந்த சைலண்ட் வேலி நேஷ்னல் பார்க்கை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த அமைதி பூங்கா கேரளாவில் உள்ள பாலக்காடு மாவட்டத்தில் தான் இருக்குது. இந்த பூங்காவோட முழு பரப்பளவு 90 சதுர கிலோமீட்டர். இந்த சத்தமில்லாத பள்ளத்தாக்கு நுழைவு வாயிலிலிருந்து 22 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. இங்கு எல்லா பக்கங்களிலிருந்தும் 22 கிலோமீட்டர் தொலைவில் தேக்கு, காஃபி, மிளகு போன்ற தோட்டங்களை காணலாம். இந்த பூங்காவில் சிங்கவால் குரங்கு, ராட்சச அணில், சிறுத்தைகள், காட்டுப்பன்றிகள் போன்ற விலங்குகள் இருக்குது. இங்கே தனித்துவமான தாவர வகைகளும் காணப்படுது. இங்கே நீலகிரி மரப்புறா, நீல இறக்கைகள் உள்ள கிளி, சாம்பல் தலை புல்புல், ரூபஸ் பாப்புலர் போன்ற 200 வகையான பறவை இனங்கள் காணப்படுது. இந்து புராணங்களின்படி இந்த காடு சைலேந்திர காடுன்னு அழைக்கப்பட்டது. மகாபாரதத்தில் பாண்டவர்களும் அவர்களின் தாயார் குந்தி தேவியும் 14 வருஷங்கள் இந்த காட்டில் தான் மறைஞ்சு வாழ்ந்திருந்தாங்கன்னு சொல்லப்படுது. 1984ஆம் ஆண்டு இந்திரா காந்தி அவர்கள் இந்த இடத்துக்கு வர திட்டமிட்டிருக்காங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே அவங்க சுட்டு கொல்லப்பட்டுட்டாங்க. 1985ஆம் ஆண்டில் அப்போதைய பிரதமர் திரு ராஜீவ்காந்தி அவர்கள் இந்த இடத்துக்கு வந்து பார்வையிட்டிருக்காரு. அப்போதான் இந்த இடத்தை அமைதி பள்ளத்தாக்குன்னு பெயரிட்டு பாதுகாக்கப்பட்ட பகுதியாகவும் இந்த இடத்தை ஒரு தேசிய பூங்காவாகவும் அறிவிச்சிருக்காரு. பள்ளத்தாக்கு வழியாக பாயும் குந்திப்புழா நதி பூங்காவின் அழகையும் வசீகரத்தையும் பல மடங்காக்குகிறது. இதனை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு தண்ணீரையும் வழங்குகிறது. இந்த பூங்காவிலிருந்து கிட்டத்தட்ட 24 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள முக்காலி வரை மட்டுமே வாகன போக்குவரத்து உண்டு. மிச்சம் உள்ள பாதையை நடந்து தான் போக வேண்டும். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இதுபோல் வேறு ஒரு தகவலோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.